ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரம்ஜான் பர்ச்சேஸ்க்காக நம்ம சூரத் வந்திருக்கோம். இந்த சூரத் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ரூமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஹோட்டலு, சூப்பராக இருக்கும். சரி, இந்த ஹோட்டலில் போய் நல்லா ரீஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு சரி அப்படி மேலே போய் ஒரு ஏதாவது சாப்பிட்லான்னு அப்படி போயிருந்தோம். இங்கே எனக்கு ஃபேவரட் பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோட ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட்டர் மில்க்கு, அதாவது அந்த மோர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதை கண்டிப்பாக ஒரு கிளாஸ் குடிப்பாங்க. இது ரொம்பவே எனக்கு ஃபேவரட்னால ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். மோரை பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இது ஒரு கிளாஸ் குடித்தோன்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சூரத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஹோட்டலையும் மேக்ஸிமம் இந்த மோர் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா 10 o'clock நம்ம பர்ச்சேஸ் கிளம்பிடுவோம். அது வரையும் உங்களை அப்படி சும்மா அப்படியே சூரத் எப்படி இருக்குன்னு அப்படி காமிக்கிறதுக்காக சும்மா நம்ம பஜாரில் வேணால் எப்படி பார்க்குறேன். இதை ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சூரத்தை பொறுத்தவரையும். இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரத் ஆப்போசிட்டில் இருக்கிற கடைகள், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை இது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்வீட் கடையில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபுல்லாக அங்கங்கே ஸ்கூட்டரு அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீட்னஸ் இருக்காது மேக்ஸிமம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சு துப்பி வச்சுருப்பாங்க, பாக்கெல்லாம் போட்டுட்டு அது மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை, இங்கே நம்ம சாரீஸ் எடுக்க வரணும், அதுவும் ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கோம். கண்டிப்பாக நிறைய ஐட்டம் போன டைமே கொண்டு வந்தோம், 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரம்ஜானுக்காக தான் மறுபடியும் வந்திருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸு அப்டேட் பண்ணியிருக்கோம், சூப்பர் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு நான் பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிசைன்ஸ் நாளைக்கு லைவாகவே உங்களுக்கு வந்து நிறைய டக்குன்னு வீடியோ போடுவேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைன்ஸ் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு அடிக்கடி ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதான் பாருங்கள், உங்களுக்கு சூரத்தோட இது ஃபுல் ஐஸ்கிரீம் கடையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜார்னால பெரிய ஒரு சிட்டினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்கும். பொதுவாக இது வந்து உங்களுக்கு சூரத் வந்து பிஸ்னஸ் ஏரியா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சுற்றி பார்த்ததில் ரூமும் நிறைய எக்கச்சக்கமான ரூம் இருக்கும். ரூமெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்கும். மற்றபடி அந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாமல் வச்சுருக்காங்க. அப்படி அது நம்ம சொல்லி வேலையில்லை, ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம்தான். சரி, எனக்கு அப்படியே போர் அடிச்சது, ரூம்லேயே தங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படியே போட்டு காமிச்சிடலாமே அப்படின்ட்டு நான் போனேன். இதாக பாருங்கள், சூரத்தோட பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் பஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா வகையிலும் நம்ம ஊர் தான் டாப்பு. தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். இதே சூரத்தோட பஸ்ஸு. இங்கே டோர்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாமே ரோட்டில் ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க. இங்கே நம்ம ஊரில் கிடைக்காத ஐட்டம்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ரோட்லேயே தான் எல்லாமே கடை போட்டாலும் அது போட்டால் ரோட்லேயே போட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, அதை அப்படி போட்டு அப்படியே அவங்க பழகிட்டாங்க. நம்ம அப்படி பழக முடியாது. நம்ம ஓரத்தில் போட்டால எப்படி எடுக்க சொல்லுவாங்க. இங்கே பொறுத்தவரை அப்படி கிடையாது, அப்படியே போட்டு அப்படியே பழகிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் அப்படி வந்துட்டுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வர போகிறோம். ஃபுல்லாமே உங்களுக்கு எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ரஷ்ஷாகவே தான் இருக்கும். இது நைட் எது பகல் எதுன்னே தெரியாது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்தவரையும் நம்ம ஹோட்டலில் எப்பொழுதுமே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹார்ன் சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு. அங்கே பாருங்கள் பால் இது இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பால் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி தான், ஈவினிங் 7 மணி தான் இப்போ பால் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட்டோ ஸ்டாண்டு. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கடைகள் தான் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபுல்லாமே சாப்பிட்ற கடை, ஸ்நாக்ஸ் கடை, அது கடை, அது எல்லாமே ஃபுல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த அந்த சூரத் போர்டு வந்துருச்சு பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஏரியா பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். நம்ம நாளைக்கு நம்ம போகிற ஏரியா வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ரயில்வே ஸ்டேஷனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம போகிற காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுற இடம் எல்லாமே. அது உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். அதுவரை எனக்கு நான் வீடியோ போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகும். அப்பா தான் வீடியோ போடுவார். கண்டிப்பாக எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.